ஹே ஜெகன், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே பொண்டாட்டி தாசனா இருக்கிறான். ஏன்டி இப்படி இருக்கீங்க? ஆம்பளைங்களை எப்படிதாண்டி வாழ விடுவீங்க? அம்மா பேச்சை கேட்டா அம்மா புள்ளன்றீங்க, பொண்டாட்டி பேச்சை கேட்டா பொண்டாட்டி தாசன்றீங்க. சரி, 2 பேர் பேச்சும் வேணான்னு சொல்லிட்டு தனியா போய் ஏதாவது யோசிச்சா சுயநலவாதின்னு இருக்கீங்க. உங்க தொல்லையே வேணான்னு வேலைக்கு போனா வேலையே கட்டிட்டு அழுவுன்றீங்க. சரி, வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா வீட்லயே இருக்கலாம்னு பார்த்தா வீட்டிலேயே உட்காந்து இருக்கிறேன், எங்கேயும் போக மாட்டேங்கிறேன்னு கேக்குறீங்க. சரி, குழந்தைங்களாவது தூக்கி கொஞ்சலான்னு சொல்லிட்டு குழந்தைங்களை தூக்கி கொஞ்சனா குழந்தைங்க ஒன்ன மாதிரி ஆக்கிடாதுன்றீங்க. சரி, குழந்தைங்க கூட கொஞ்சாம அது பாட்டுக்கு ஓரமா விளையாடிட்டு இருக்கு, நம்ம பாட்டுக்கு போன் நோண்டிட்டு இருந்தா குழந்தைங்களை கூட கொஞ்சத்துக்கு நேரம் இல்லாம நீ என்ன பண்ணி போன் நோண்டிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க. பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்புனா பொண்டாட்டி காசுல சாப்பிடறான்றீங்க, பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பலன்னா அவ இஷ்டத்துக்கு கூட அவரை வாழ விடலன்றீங்க. கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான வாங்கிட்டு வந்தா காசை கரியாக்குறேன்றீங்க. சரி, எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னா கஞ்ச பயன்றீங்க. இந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட போய் கிரிக்கெட் விளையாடலான்னு போனா எருமாடு வயசாவது இன்னும் போய் கிரிக்கெட் விளையாடுறேன்றீங்க. சிரிச்சு பேசினா விளையாட்டு புள்ளன்றீங்க, சீரியஸா பேசினா சிறுமூஞ்சிடுறீங்க. அம்பளையா பிறந்து நாங்க போடுற பாடு இருக்கு எப்பா.